ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொமான்டிக் அனானிமஸ் அப்படின்ற ஒரு கொரியன் சீரிஸ் தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு 12:30 ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு எபிசோடுமே வந்து ஒரு 48 மினிட்ஸ்லேருந்து ஒரு 53 மினிட்ஸ் 58 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 எபிசோட் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக இதை பார்த்து முடிக்கிறதுக்கே வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஆயிரும். பட் ஒரு 3 to 4 எபிசோடு வந்து பார்த்தேன். சரி, அதை பற்றி நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு என்ன தெரிஞ்சு அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு ஐடியா. ஏன்னா 8 எபிசோடு பார்க்கணும்னா வந்து சம்டைம் வந்து ரொம்ப நல்லா சீரியஸாக போயிட்டு இருந்தால் வந்து ஒரே நேரத்தில் உட்காந்து பார்க்குற ஆளாக இருப்பாங்க. நானுமே நிறைய இது தமிழ் அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கேன். மேபி நம்ம லாங்குவேஜ் இல்லைனாவே வந்து ஒரு பாதி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா போச்சுன்னா அடுத்தடுத்த எபிசோடு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு. சில பேருக்கு டைம் இருந்தால் வந்து எந்த எபிசோடாக இருந்தாலுமே எந்த ஒரு லாங்குவேஜ் இருந்தாலுமே பார்த்துருவாங்க. பட் நான் ஒரு 4 எபிசோட் மட்டும் தான் பார்த்தேன். சரி, அந்த 4 எபிசோடில் வந்து சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு. இது வந்து ஒரு கொரியன் சீரிஸ் நான் முன்னாடியே வந்து சொல்லிட்டேன். எப்போவுமே வந்து கொரியன்ஸ் வந்து எப்படின்னா வந்து த்ரில்லருமே வந்து செம்மையாக எடுப்பாங்க. அதே நேரத்தில் வந்து ரொமான்டிக்கான அந்த கொரியன் ட்ராமாவுமே வந்து நிறையா இருக்கும். ஒரு பெஸ்ட் கொரியன் ட்ராமா அப்படின்னு எடுத்திங்கன்னா கூட நிறையா வந்து லவ் சீக்வன்ஸ் வந்து அவங்க அந்த லவ் ரிலேட்டடாக வந்து நிறையா சீரிஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து அவங்க அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக எப்போவுமே வந்து எடுப்பாங்க. கொரியன் ட்ராமாலே வந்து எந்த அளவுக்கு வந்து த்ரில்லர் வந்து நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் வந்து அந்த லவ் ட்ராமாவே வந்து சூப்பராக எடுப்பாங்க. அந்த சீன்ஸாக இருக்கட்டும், அந்த அவங்க செலக்ட் பண்ணுற அந்த லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த அவங்களோட முகங்கள் தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தெரியும். அந்த ஆண் பெண் முகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தெரியும். பட் ஆனால் அந்த லவ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அது வந்து 2 பேர் கனெக்ட் ஆகிற இடமா இருக்கட்டும், அந்த ஒரு லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப எப்போவுமே வந்து அழகாக வந்து கோர்த்து வைப்பாங்க அந்த ஒரு சீன்ஸ்லாம் எப்போவுமே வந்து. ஸோ இந்த இதுலேயுமே வந்து அப்படி தான். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்துகிட்டு இருக்கு. அதுதான் இந்த ஒரு சீரிஸ்லையுமே. இதுவுமே வந்து ஒரு லவ் சீரிஸ் மாதிரி தான் இருக்குது. பட் இதில் வந்து முக்கியமாக வந்து அந்த சாக்லேட் பற்றி ரொம்ப ரொம்ப அழகாக நிறைய விஷயம் வந்து இருக்கும். அந்த சாக்லேட் பிஸ்னஸ் பற்றியும் இருக்கும். முக்கியமாக இந்த ஒரு ரொமான்டிக் அனானிமஸ் இந்த சீரிஸில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இந்த சீரிஸோட இன்ட்ரோ பார்த்தாவே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு வந்து நான் ஒரு 3 எபிசோடுமே நான் பார்த்தேன். 4வது எபிசோடுமே வந்து ஒரு பாதிக்கு மேலே பார்த்துட்டேன். அந்த 4 எபிசோடுமே வந்து நான் வந்து அந்த ஸ்கிப் இன்ட்ரோன்னு சொல்லி வரும், அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு எபிசோடில் வந்து நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம், அந்த ஒரு சீரிஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்னா வந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து அந்த இன்ட்ரோ வந்து பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒரே இன்ட்ரோ தான் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் ஆனால் இந்த சீரிஸில் வந்து நான் 4 எபிசோட்லேயுமே வந்து அந்த ஒரு இன்ட்ரோ வந்து பார்த்தேன். ஸோ ஏன் இதை நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த ட்ராமாவோட ஏன் வந்து நான் இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் பார்த்தேன் ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது அந்த சாக்லேட் தயாரிப்பாங்களே, நம்ம யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம் நிறையா பார்த்துருப்போம். பட் இந்த படமே வந்து சாக்லேட் பேஸ்டாக வந்து இருக்கனால அதோட இன்ட்ரோடக்ஷனே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை பார்க்குறப்ப வந்து இந்த சீரிஸ் பார்த்தோன்னே வந்து என்ன தோணும் அப்படின்னா வந்து அது நல்லா இருக்குது, நல்லா இல்லை ஸ்லோவாக இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், இதை வந்து எபிசோட்லேயே காட்டியிருக்கலாம், 2வது எபிசோட்லேயே இழுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வச்சாலும் பட் இந்த சீரிஸ் வந்து முடித்தோடனே வந்து சாக்லேட் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் வந்து நிற்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து முழுக்க அந்த சாக்லேட் சீக்வன்ஸ்லாம் காட்டும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்ட்ரோடக்ஷனே ஏன் சொல்கிறேன்னா அதுவுமே வந்து அந்த சாக்லேட் மேக்கிங் ரிலேட்டடாக தான் வரும். நம்ம நிறையா வந்து மொபைலில் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் இதில் வந்து இன்னும் கொஞ்சமே அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். அந்த ஒரு பிஜிஎம்மோடு வரும்போது இந்த சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ கூட பார்த்து முடிச்சோடனே வந்து சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து வந்துடும். பட் அந்த மாதிரி வந்து இதில் உள்ள சாக்லேட்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக காட்டுவாங்க. அந்த கலர்டு சாக்லேட்ஸ்லாம் சூப்பராக வந்து காட்டுவாங்க. இந்த ஒரு சீரிஸே வந்து ஒரு சாக்லேட் கம்பெனி, அதில் உள்ள அந்த பிஸ்னஸ் அந்த பேஸ்டாக தான் வந்து ஆரம்பிக்கும். எப்படி அந்த சீரிஸ் சொல்கிறேன்னா ஒரு 3 எபிசோடு ஒரு 4 எபிசோடு வந்து பார்த்தேன். ஸோ அதை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கதைக்குள்ளே போகுது. எப்படின்னா வந்து ஒரு 2 பர்சன், இது வந்து அந்த சீரிஸோட டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டுருவாங்க. ஒரு 2 பர்சன் எப்படின்னா ஒரு ஹீரோ அவருக்கு எப்படின்னா வந்து யாருமே அவரை டச் பண்ணக்கூடாது. அவருக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ யாராவது டச் பண்ணால் வந்து அவருக்கு அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ என்ன தான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காரு, நிறைய மீட்டிங்லாம் எடுக்கிறாரு, நிறைய பேருக்கு மேலே வந்து அவர் நிறைய பேர் அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் அவரை வந்து யாரும் டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்து டச் பண்ணால் ஏதாச்சும் ஒரு இதாயிரும், ரொம்ப அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவார். ஸோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்குமே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்காரு. இந்த பக்கத்து ஹீரோயின் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா வந்து அவங்க யாரையுமே வந்து நேருக்கு நேராக பார்க்க மாட்டாங்க. யாருக்குமே வந்து நேருக்கு நேராக அவங்க கண்ணு பார்த்துட்டா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க, அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அவங்களுமே வந்து சாக்லேட் நல்லா தயாரிப்பாங்க. ஸோ அவங்க ஒரு இடத்துல வந்து சாக்லேட் தயாரித்து அங்கே செஃப் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நேருக்கு நேராக பார்த்து சொல்லும் போது அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி வெளில வந்துடுவாங்க. அந்த செஃப் தான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஒரு சாக்லேட் கம்பெனி நடத்தினேன், நீ உன்னோட ஃப்ளேவர் சாக்லேட்டை வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இரு, உன் மூஞ்சியை கூட காட்ட வேணாம், நீ பாட்டு காலையில் வந்து எனக்கு யாரும் இல்லாதப்போ டெலிவரி பண்ணிட்டு போயிரு
அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹீரோயினுக்குமே பிரச்சனை இருக்கும். யாருமே வந்து கண்ணுக்கு நேருக்கு நேராக வந்து பார்க்க முடியாது, அவங்களால பார்த்தா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க சின்ன பிள்ளைல இருந்தே. ஸோ ஹீரோக்கு வந்து என்ன பிரச்சனைனா வந்து யாராச்சும் டச் பண்ணால் ஒரு பிரச்சனை இருக்குது, ஹீரோயினுக்கு வந்து நேருக்கு நேரம் யாரும் கண்ணால் பார்க்க முடியாது, அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் ஹீரோ பார்த்துக்கு ஒரு சாக்லேட் கம்பெனியில் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பார். எல்லா சாக்லேட் கம்பெனியுமே வந்து அவர் கீழே வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு பிஸ்னஸ் போட்டு எல்லாமே அது ஒரு நிறைய ட்ராக் போயிட்டு இருக்கும். ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனைனா வந்து சாக்லேட் சூப்பராக ரெடி பண்ணுவாங்க, அவங்க இன்னொரு கம்பெனிக்கு வந்து சாக்லேட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் யாரையுமே வந்து நேருக்கு நேராக பார்க்க மாட்டாங்க, டெலிவரி பண்ணுறப்ப கூட வச்சுட்டு ஓடி வந்துருவாங்க. அங்கே உள்ள கம்பெனியில் உள்ளவங்களே சொல்லுவாங்க, நம்ம ஒரு 7 சாக்லேட் தயாரிக்கிறோம், இந்த ஒரு சாக்லேட் மட்டும் ஒருத்தவங்க வந்து காலையில் டெலிவரி பண்ணுறாங்க, பட் யாரும் தெரிய மாட்டேது, ஆனால் சாக்லேட் சூப்பராக இருக்குது, அவங்க நான் எப்போ தான் பார்க்க போகிறேன்னு சொல்லி அங்கே உள்ள ஒர்க்கர்ஸே வந்து அந்த சின்ன கம்பெனிலும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 2 பேரோட இன்ட்ரடக்ஷன் தான் வந்து முதல் 2 எபிசோட் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த 2 பேர் வந்து எப்படி கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு 3வது எபிசோட் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த பொண்ணு டெலிவரி பண்ணுற சாக்லேட் சின்ன கம்பெனி வந்து ஓனர் வந்து இறந்து போயிடுறாரு ஒரு இதில். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெரிய சாக்லேட் கம்பெனி ஓனர் என்ன பண்ணுறாரு, இந்த கம்பெனியை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால இவர் கொஞ்சம் ப்ராஜெக்ட் மேனேஜருமே அந்த ஒரு பொசிஷனில் இருக்காரு அப்படின்ற ஒரு மேனேஜர் ஒரு பொசிஷனில் இருக்கார் அப்படின்றனால அவர் இந்த சின்ன சாக்லேட் கம்பெனிக்கு வந்து வராரு. அங்கே உள்ளவங்களை எல்லாம் மீட் பண்ணுறாரு. அங்கே அந்த சாக்லேட் கம்பெனி எடுத்து நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே நிறையா ஆளுங்களாக இருக்காங்க, அவங்க கூட பேசுகிறாரு. நம்ம இப்படி ரெடி பண்ணணும், அப்படி ரெடி பண்ணணும், அவங்க செஃப் இறந்து போயிட்டாரு, நான் அந்த பிளேஸுக்கு வந்திருக்கேன், நம்ம இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும்னு சொல்லி நிறையா வந்து பிளான்ஸ்லாம் வந்து போடுறாரு. அப்போ இந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. யாருன்னா ஹீரோயின், ஏன்னா அவங்க சாக்லேட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, அந்த செஃப் வந்து அவருக்கு ரொம்ப தெரியும், அந்த செஃப் தான் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல, அந்த கம்பெனிக்குள்ளே வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு வேலைக்கு வராங்க. அப்போயுமே இவங்களால வந்து நேருக்கு நேரம் யாரையும் பார்க்க முடியல. ஸோ அந்த இஷ்யூ இருக்குது, வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் சொல்லி வந்துட்டு மறுபடியும் அவங்க கிளம்ப போகிறப்ப இவர் வந்து உங்களுக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து 2 பேரும் வந்து நேருக்கு நேராக பார்க்குற மாதிரி ஒரு சீன் நடந்துருது. அதாவது இவங்க ஹீரோயினுக்கு நேருக்கு நேராக பார்க்குறதுல பிரச்சனை, அவருக்கு வந்து டச் பண்ணுறதுல பிரச்சனை. என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னு இவர் வந்து உழுவ போகிறாரு. அப்போ இவங்க வந்து பிடிக்க போகிறாங்க. அப்போ உங்கள் கையை வந்து தொட்டுறாங்க. பட் ஆனால் இவங்க தொட்டப்போ ஹீரோவுக்கு வந்து எதுவுமே ஆகலை. அவருக்கு வந்து யாராச்சும் தொட்டால் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் ஹீரோயின் தொட்டுறாங்க, அவருக்கு வந்து எந்த இதுவுமே ஆகலை. அதே மாதிரி வந்து ஹீரோயினுமே வந்து அந்த தொட்டு கீழே உழுவ போகிறப்ப 2 பேரும் நேருக்கு நேராக பார்த்துடுறாங்க. ஸோ முதல் எபிசோடு வந்து முடிக்கும் போதே, 2வது எபிசோடு முதல் எபிசோடு முடிக்கும் போதே வந்து 2 பேருக்கு என்ன பிரச்சனையோ அது எல்லாமே அந்த இடத்துல உடச்சி அப்படியே 2 பேரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீனை வச்சு முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து பாஸாக இருக்காரு, ஹீரோயின் வந்து அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்குது அந்த சாக்லேட் கம்பெனி, அங்கே பிஸ்னஸ், அதில் உள்ள பிரச்சனைகள் அதெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு 3வது எபிசோடுக்கு மேலே வந்து இவங்க பண்ணுற சாக்லேட் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கனால அவங்க யார்கிட்டையுமே காட்டல. ஸோ ஹீரோ வந்து ரொம்ப அப்செட் ஆகிறாரு. எல்லாமே அந்த ஒரு சாக்லேட்டை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸோ நம்ம தான் காட்டிக்க வேணாம், பட் நம்ம அந்த ப்ரொசீஜரை மட்டும் எழுதி கொடுப்போம்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் வந்து உருவாகுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனால வந்து அந்த கம்பெனியுமே சின்ன கம்பெனியுமே டெவலப் ஆகுது. இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறனால இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே வந்து அந்த லவ் வந்து டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்டு, லவ், பிஸ்னஸ்ஸு, அவங்களோட பழைய காலங்கள் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றது, அதுக்கடையில் வந்து இன்னொருத்தர் வராரு. ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஒரு சீரீஸே போகுது. ஒரு சாக்லேட் கம்பெனி, அங்கே ஒரு பிஸ்னஸ், இந்த மாதிரி ஒரு 2 பர்சன், இந்த 2 பர்சனுக்கு ஒரு பிரச்சனை, இவங்க 2 பேரும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ இவங்க 2 பேர் சேர்றப்ப அந்த பிரச்சனை வந்து அவங்க 2 பேத்துக்குமே இல்லாமல் போயிடுது. அதனால இவங்க 2 பேர் ஒன்றா வராங்க. அதுக்கப்புறம் இந்த ஹீரோயினும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த சாக்லேட் கம்பெனிக்காகவும் அவங்க 2 பேரும் சேர்றதுக்காக வந்து அந்த ட்ராவல் வந்து அழகாக போயிட்டுருக்கு. அந்த பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அந்த போட்டியை வந்து எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க, இவங்க 2 பேர் வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு வந்து அவங்க லவ் வந்து கொண்டு போகிறாங்க, இவங்களோட பிரச்சனையை வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போய் தீர்த்துக்கிறாங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த சீரிஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்தடுத்த எபிசோடில் வந்து ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் ஒரு 4 எபிசோடு வந்து பார்க்குறப்ப சில சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த ஹீரோயின் சேர்ற ஒரு சீனு, அப்புறம் வந்து இவங்க ஒரு சாக்லேட் கம்பெனிக்காக போய் அந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணுறப்ப அந்த ஒரு சீனு, இவங்க 2 பேருக்குமான எந்த சீனு ஒன்று கரெக்ட் ஆகலுமே அது, அப்புறம் ஹீரோயின் வந்து தான் நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எப்படிலாம் வந்து எந்த இடத்துல எஸ்கேப் ஆகிறாங்க அந்த ஒரு சீன்ஸு, இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவே வந்து பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி வந்து இவங்க 2 பேர் வந்து சேர்ற சீன் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து அந்த முதல் எபிசோட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் வந்து கொஞ்சம் உள்ளே போகிறாங்க கதைக்குள்ளே. ஸோ நம்ம நிறைய சீன்ஸ் பார்த்த மாதிரி வந்து இதில் இருக்கும். என்ன ஒன்று, அந்த பேக்ரவுண்டில் வந்து அந்த சாக்லேட் கம்பெனி, அந்த பிஸ்னஸ் அதெல்லாம் இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து அந்த இதுக்குள்ளே போகிறாங்க. பட் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குமே வந்து கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. அந்த சீன்ஸுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லொக்கேஷன்ஸுமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள உள்ள கெமிஸ்ட்ரியுமே வந்து அவ்வளோ அழகாக அந்த ஒர்க்காக ஆரம்பிக்குது. இவங்க 2 பேத்துக்குமான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைய ஆரம்பிக்குது. ஸோ அது அழகாக அப்படியே போயிட்டுருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பொறுமை இருந்துச்சு, எனக்கு கொரியன் ட்ராமா வந்து பார்ப்பேன், லவ் ட்ராமானா பார்ப்பேன், அதுக்கு இந்த பேக்ரவுண்டில் இந்த சாக்லேட் கம்பெனியுமே ஒரு கம்பெனியை வச்சு ஒரு லவ், அதில் உள்ள ஒரு ட்ராமா, அதில் உள்ள எமோஷன்ஸு அதெல்லாம் கனெக்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக பார்ப்பேன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ஒரு எபிசோடாக வந்து மூவ் ஆகுது. ஒரு 2வது எபிசோடுக்கு மேலே தான் வந்து அந்த கதைக்குள்ளே போய் அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் சீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், உங்களை விறுவிறுப்பாக வந்து கூட்டிகிட்டு போகுது. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து
ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது பாருங்கள். நான் ஒரு 4 எபிசோடு பார்த்தேன். இதுதான் வந்து என்னோட புரிதல். மேபி நான் வந்து கதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்களும் பார்த்து தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள், நம்மளும் கற்றுக்கலாம். நன்றி.